நீ ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியும் அவ காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு ஆட்டோ ஓட்டுறதுக்கு கிளம்பிக்கின்னு இருக்கா. நீ அவ்வளவு தூரம் சொல்லியும் அவ பாட்டுக்கு புறப்பட்டு போனா அப்புறம் உன் வார்த்தைக்கு என்னக்கா மரியாதை? இன்னாக்கா அவ வந்தானா நீயே கேளு. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ வெளியில எங்கேயுமே ஆட்டோ கிடைக்கல. சௌந்தர்யா கூட போன்ல கேப் எல்லாம் தேடிட்டு இருந்தா. ஷாலினி ஆட்டோ வருதான்னு பாத்துட்டு இருந்தா. ஆனா அந்த நிமிஷம் எல்லாரும் வண்டியில உட்காருங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் திரும்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்தோம்ல, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? உங்க புள்ளதாத்த. அவர்தான் ஒரு நாள் என்கிட்ட வந்து நீ ஆட்டோ ஓட்ட கத்துக்கன்னு சொன்னாரு. அவரு முதல்ல ஆட்டோ ஓட்ட கத்துக்கன்னு என்கிட்ட சொன்னப்போ நானும் உங்களை மாதிரி தான் பதில் சொன்னேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் ஏன் ஆட்டோ ஓட்ட கத்துக்கணும்? நான் ஆட்டோ ஓட்டிட்டு எங்க வெளியில போக போறேன்? நானும் ஆட்டோ ஓட்ட கத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம வீட்டோட நிலைமை என்னன்றது உங்களுக்கு புரியும். அடுப்படியில எவ்வளவு மளிகை சாமான் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத்த ஷாலினிக்கு ஃபீஸ் கட்டணும், சத்ரியனுக்கு ஃபீஸ் கட்டணும், சௌந்தர்யாவை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், உங்க கடமை எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்கிறேன்னு அவர் மேல சத்தியம் பண்ணிட்டு தான் 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல, ஒரு மாசம் இஎம்ஐ கட்டலன்றதுக்காக பேங்க் ஆளுங்க நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னு எப்படி கத்துனாங்க பாத்தீங்கல்ல. நீங்க கம்பெனி வேலை இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா சௌந்தர்யா அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா. நாம கஷ்டப்பட்டு முன்னேறினாலும் சௌந்தர்யா இந்த வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவளை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சத்ரியன் பார்ட் டைமா வேலைக்கு போறேன்னு சொன்னாலும் அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பாதீங்கன்னு அவரே சொல்லிட்டு போயிருக்காருல்ல. ஷாலினி படிச்சிட்டு இருக்கா, நீங்க 2 பேரும் வயசுல மூத்தவங்க. இந்த வீட்டுல வேலைக்கு போய் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிற ஒரே ஆள் நான் தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஆட்டோவை எடுத்து ஓட்டினா அதை விட அதிக வருமானம் வரும். உள்ள சொல்லி கொடுத்த விஷயம் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்த போதுன்னா அதையும் தான் நம்ம செய்யக்கூடாது. சத்தியமா சொல்றேன், நீங்க இந்த ஆட்டோ எடுத்துட்டு போய் ஓட்டுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லாம நான் இந்த சாவி எடுத்துட்டு போய் ஏன் இஷ்டத்துக்கு ஆட்டோ ஓட்ட மாட்டேன்.